ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, இரத்த கொதிப்பில் வந்து தவிர்க்கக்கூடியவைகள் வந்து என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்கக்கூடும். ஒரு காலத்தில் ராஜ வியாதிகள்னு அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிற சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்புலாம் இன்றைக்கி வந்து பரவலாக நமது சமுதாயத்தில் சொசைட்டியில் வந்து காணப்பட்டுட்டு இருக்குது. இப்போ சிறு வயதினராக இருந்தாலும் சரி, பெரிய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே நமது சமுதாயத்தில் வந்து ஒன்றோடு ஒன்று மிங்கிலாகி கலந்து காணப்படக்கூடிய ஒரு வியாதியாக மாறிடுச்சு. இது வந்து வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம அனலைசிஸ் பண்ணிவிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த வியாதியை பற்றி தெரியாதவங்களே இருக்க வாய்ப்புகள் வந்து கம்மி தான். இருந்தாலும் நான் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இதில் போகிறேன். பொதுவாக இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு வந்து சர்க்கரை வியாதியை விட்டுட்டு இரத்த கொதிப்பை மட்டும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு, ஏன்னா ரெண்டுமே ரிலவெண்ட்டாக உள்ளது, சொசைட்டியில் வந்து காணப்படக்கூடியது. அதில் நான் இந்த டாப்பிக்கை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த இரத்த கொதிப்போட அளவு வந்து ஏறத்தாழ 120 பார்/80 mmHg அளவு போல் இருக்கக்கூடியது. ஸ்பிக்மோ மானாமீட்டரில் வந்து நம்ம பரிச்சாரத்தை பண்ணி பார்க்கும் பொழுது இது வந்து இந்த அளவு வந்து ஏற்கக்கூடியது. அதே நேரம் உங்களுடைய வயது, உடல் எடை, இதற்கு தகுந்த போல சில டிவிஎஸ்ன்கள் வந்து கொஞ்சம் மாற்றங்களாகத்தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த அமைப்பில் இருக்குங்கிறது நம்ம வந்து சரியான முறையில் ஏற்புடையதாக இருக்காது. இதை டிசைட் பண்ணுறது ஒரு மருத்துவர் தான் டிசைட் பண்ணணுமோ ஒழிய எல்லாருமே டிசைட் பண்ணக்கூடாது. என்ன காரணத்தினால வந்திருக்குங்கிறத இது பண்ணி பார்க்கணும். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து நிறையா மிஷினரி வந்து நிறையா மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது. இவைகள் எல்லாமே சரியாக தவறான்னு கேட்டிங்கன்னா சரியான முறையில் தான் காமிக்குது. அதிலே அவங்க வந்து +or-5 to 10 வரைக்கும் அது வந்து டிவிஎஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. அவங்களே இதில் இருக்குங்கிறத ஒத்துக்கிறதுனால வந்து இந்த ஸ்பிக்மோ மானாமீட்டர் கருவி நம்ம செக் பண்ணி பார்க்குறது தான் ஒரு சிறப்பு. சரிங்களா? ஆமாம். இதனால் வந்து நீங்கள் ஒரு மருத்துவ பணியாளரோ, ஒரு மருத்துவரோ, இந்த செவிலியரோ தேர்ச்சி பெற்றவங்கள இருந்தால் நீங்கள் தயவுசெய்து அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பார்க்க சொல்லுங்கள். அதுதான் ஒரு நன்றாக இருக்கும். சரி, ஏனோ தானே நம்ம இதில் பார்த்துக்கிட்டு போகிற வீட்டில் வந்து அதை வாங்கி வச்சுக்கிறோங்க. பட் டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு வரும்பொழுது வந்து ஒரு மருத்துவர் வந்து இந்த பார்த்தா தான். இன்றைக்கி சில மருத்துவர்கள் இதை வந்து பாரம்பரியமாக பார்க்குறவங்க இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய சர்ஜனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மெடிசன் முடித்தவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கையர் இதாக இருக்கட்டும், இதில் பார்த்தா தான் இந்த ஸ்பிக்மோ மானாமீட்டரையும் ஸ்டெதஸ்கோப்பையும் வச்சு பார்த்தா தான் சில மருத்துவர்களுக்கு உண்மையிலே திருப்தி கிடைக்கும். ஆமாம், அதில் வந்து நான் வந்து இப்போது ப்ரொஃபஷனலாக நான் இதாக தவறாக சொல்லலை. உண்மையிலே அந்த மாதிரி சில மருத்துவர்கள்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் பாராட்டக்கூடியது. அவங்க நினச்சாங்க நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்கம்மா பக்கத்தில் உள்ளவங்க, அது பண்ண மாட்டாங்க. அந்த மருத்துவர் வந்து அவங்கள வந்து செக் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கும் ஒரு திருப்தி. சரி, வளன்னு போயிட்டு இருக்க வேணாம். இப்போ இந்த அளவில் வந்து வரக்கும் பொழுது 120 நம்ம முடிச்சொன்ன அளவில் வந்து பார்க்கும் பொழுது சில மாறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே அந்த மருத்துவர் தான் அது வந்து கூடுதலாக குறைவலாக இருக்குங்கிறத ஒரு இது டிசைட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. சரி, வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து இருக்குது. ஒன்று, இரத்தத்தோட சர்க்கரை அதிகரிக்கிறதுனால சிறுநீரகம் படிப்படியாக செயலிழக்கிறதுனால கூட இதாக இருக்கலாம். நீரில் அல்பூமின் கலந்து போகிறதுனால கூட சிறுநீரகத்தோட பாதிப்பு வந்து அதிகரித்து அதனால் கூட இரத்த கொதிப்பு வரலாம். டிஜிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைக்ளிசரைடு லெவல் கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால கூட வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இருதயத்தில் ஏதேனும் பிளாக்கு, அடைப்பு இந்த மாதிரி இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். கொழுப்பு படிமானங்கள் வந்து இரத்த குழாய்களில் படையும் பொழுது, மகாத்தமனி, பல்முனரி ஆற்று இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணும் பொழுதோ, இருதயத்திலிருந்து வரும் பொழுதோ, இருதயத்துக்கு வரும் பொழுதோ, அல்லது இருதயத்திலிருந்து செல்லும் பொழுதோ ஏதேனும் இடத்துல இந்த பிளாக்கு இருந்துருந்துச்சுன்னா கூட வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து சில உணவு வகைகள், நம்மளுடைய ரஷ்ஷான வாழ்க்கை முறைகள், இவைகள்னால கூட வந்து இது வந்து அதிகமாக இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரி, இந்த மாதிரிலாம் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால வந்துருச்சு அப்படிங்கனாலும் ஒரு 2-3 முறையாவது அல்லது வாரத்திற்கு 2 தடவையாவது இதை வந்து செக் பண்ணி இது பண்ணிக்கிறேங்க. எடுத்த உடனே வந்து மாத்திரைகள் வந்து டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிற மருந்துகளை வந்து தவறாமல் எடுத்துக்கிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
இதில் வந்து காம்ப்ரமைஸுக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸில் வேலை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நெருங்கிய தொடர்பு, இருதயத்தோட தொடர்பு உள்ள இது, சரிங்களா? அதனால் இது வந்து நீங்கள் வந்து இதில் வந்து விளக்கம் அளிக்கக்கூடாது. சரியான முறையில் மருந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிற வேண்டும். அதே நேரத்தில் வந்து முறையான உணவு பயிற்சிகள், எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிற வேண்டும். என்ன காரணத்திற்காக வந்து இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரை வியாதினால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சரிங்களா? அதே நேரத்தில் வந்து கொழுப்பு அடைச்சிருக்கனால வந்துச்சுன்னா எக்ஸசைஸ் மூலமாக அது சரி பண்ணிக்கிறக்கார இது பண்ணிக்கலாம். சில நேரம் வந்து சிலவங்க டென்ஷனான லைஃப் ஸ்டைலில் வந்து இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இப்போ பப்ளிக்கை வந்து டைரெக்டாக சந்திக்கக்கூடிய எல்லாம் இருக்காங்க இல்லையா, போக்குவரத்து துறை, போலீஸார் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து குரோடை சமாளிக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக்கோட டைரெக்டாக இன்டர்ஃபியராக உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா சில நேரம் அவங்க வந்து இது கொதிப்படைகிறனாலையும் கோவப்படுறதுனாலையும் கூட டென்ஷன் ஆகிறதுனால கூட இந்த இரத்த கொதிப்பு வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான இதுகளை வந்து பார்க்கணும். சில நேரம் பிளாக் இருக்குது, நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக மாரடைப்பை வந்து தோன்று வைக்கிறதுக்கான இதாக இருக்கும். இப்போ அதனால தான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த காசட்டிவ் ஃபேக்டரை வந்து நீங்கள் பார்த்துருங்க. பார்த்த பிறகு தான் அதற்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து ஒரு டிசைட் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து நம்ம வந்து பொதுவான சில இதுகளை வந்து தவிர்க்கிறது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் மருத்துவர்கள் பரிந்துரைக்கூடிய மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் வந்து பார்க்கும்போது முதல் அறிவுரை என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவருடைய அறிவுரையை வந்து பின்பற்றுங்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்துகளை வேறு ஆராய்ச்சி இல்லாமல் இது வந்து இப்போ நீங்கள் வந்து பரிச்சயம் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துங்க. வேறு ஏதேனும் ஃபால்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதே மருத்துவரிடம் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி சில மாத்திரைகள் வந்து பக்க விளைவு உண்டு பண்ணும் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் அந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் சொல்லி அதற்கான இது வந்து சரி பண்ணிக்கிற இது வந்து முயற்சிகளை எடுங்கள், சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து உணவு கண்ட்ரோல் எந்த வகையில் வந்தாலும் சரி, லங்கனம் பரம ஔஷதம் சொன்ன மாதிரி நம்ம வந்து உணவு கண்ட்ரோலில் ரெண்டாவதாக வந்து இருங்க, சரிங்களா? சிலவங்க பார்த்திங்கன்னா காலையில் பூரி கிழங்கு வந்து சாப்பிடுவாங்க. அது அப்போ வந்து ஒன்றும் தெரியாது. அந்த எண்ணெய் வந்து கலந்து உடம்புல போயிட்டு வரும் பொழுது ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடினஸ்ஸு இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்துக்கிட்டு இது பண்ணி கொடுக்க வைக்கும். சில நேரம் கருவாடு சாப்பிடுவாங்க, சரிங்களா? கருவாடில் உள்ள அந்த உப்பு, அந்த புரோட்டீன் உள்ளதெல்லாம் இம்மீடியட்டாக பிளட் மூலமாக அப்சர்வ் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இரவு நேரத்தில் வந்து சில உணவுகள் வந்து நெய் சார்ந்த உணவுகள் இந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடுவாங்க, சரிங்களா? இதனால் வந்து பாதிப்பு அந்த மறுநாளைக்கு தான் அதனோட சில உடலுக்கு வந்து காமிச்சு கொடுக்க வைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஊறுகாய், சரிங்களா? அப்பளத்தில் வந்து என்னென்னமோ கெமிக்கல் அது பொரிகிறதுக்கான இதுகள்லாம் இப்போ சில நாடுகளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம அப்பளம் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்க உள்ள சூழ்நிலையெல்லாம் இருக்குது, சரிங்களா? சில பொருட்கள் அதில் இருக்கிறனால வந்து அதனால் வந்து அந்த மாதிரியான இதுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்பளம், ஊறுகாய், வத்தல், வடகம், உப்பு கண்டங்கள் சிலவங்க சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அதே நேரத்தில் வந்து பப்ளிக்காக டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கிற இந்த மாதிரி போக்குவரத்து துறை, காவல்துறை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மனநிலை சாந்தப்படுத்துகிற மாதிரி உள்ள யோகாசனம், தியானம் இதுகள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து காமாக இருக்கக்கூடிய உதவி. அதே நேரத்தில் அனைவருக்கும் வந்து இந்த உப்பினுடைய அளவு வந்து கொஞ்சம் குறைத்து கொள்வது கொஞ்சம் நல்லது தான், சரிங்களா? இது வந்து 2 வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க வைக்கும். ஒன்று கிட்னியோட ஓவர்லோடை வந்து குறைக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்க்கும்போது இதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த சோடியம் இம்பேலன்ஸை வந்து நம்ம தசைகள், இரத்த குழாய்கள், ஆர்டரிகளில் உள்ள இது வந்து குறைக்கிறனால வந்து இன்னும் வந்து அந்த இரத்த கொதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்கும். பொதுவாக வந்து உப்பு கம்மியாக இருக்கும்போது ஒரு ஓரிரு நாட்கள் அல்லது ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து சாப்பிட்றதுல வந்து உங்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. நாக்குக்கு ருசியாக இருக்கிறது எல்லாமே உடம்புக்கு தீங்காக இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னமோ பொருள்கள்லாம் போடுறாங்க ருசியாக இருக்கிறது, ஆனால் அது எல்லாமே தீங்கு.
சுடுகஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், நாக்குக்கு ருசியாக இருக்காது. அதுக்கு என்னென்னமோ சேர்த்து செய்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. ப்ளெயின் சுடுகஞ்சி சேர்த்து பாருங்கள், நாக்குக்கு ருசியாக இருக்காது. ஆனால் அது மாதிரி உடம்புக்கு நல்லது செய்கிறது வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி உணவுகளை வந்து நல்லா நீங்கள் எடுத்துக்கிறங்க. அதாவது இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம். ஏதாவது பகல்லையோ காலையிலையோ எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க. இரவில் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து இந்த மாதிரி சுடுகஞ்சி, இந்த துவையல், இந்த மாதிரியான எளிமையாக சீரணிக்க மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க. அதே நேரத்தில் வந்து இட்லி, இடியாப்பம், அதுக்காக நீங்கள் இடியாப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடக்கூடாது. இடியாப்பத்தை லைட்டாக ஏதாவது ஒரு சட்னி, துவையல் இந்த மாதிரியானது வச்சுட்டு சிம்பிளான உணவுகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறங்க. வேறு ஏதேனும் பிளாக்கோ வேறு அபாய அறிகுறி இல்லாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸசைஸுகளை வந்து பண்ணிக்கிறங்க. அதாவது ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க. மைல்டான ஒரு எக்ஸசைஸ், ரைட்டு, அது மாதிரி நல்லா வாக்கிங் போகிறது இந்த மாதிரியானதுகள்லாம் பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிற வேண்டியது. ஒரே நாளில் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பரிச்சார்த்தம் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு பொறுத்து வெளியூர் பயணம் போகிறோம்னா அது இப்போ உடம்பு வந்து தளர்ச்சி ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி வாக்கிங் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெளியூர் போனாலுமே அந்த இடத்துல ஒரு 2 கிலோமீட்டரோ ஒரு 5 கிலோமீட்டரோ லைட்டாக வந்து நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கான ஒரு இது வந்து நீங்கள் பண்ணிடலாம். அதே நேரத்தில் குனிந்து நிமிர்தல், உட்கார்ந்து எழுந்திரிச்சல், இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது நம்ம எக்ஸசிவாக உள்ள ஃபேட்டு, ரத்தத்தில் உள்ள ஃபேட்டு வந்து கரையப்பட்டு இது பண்ணுற இந்த கொழுப்புகள்லாம் குறையப்பட்டு இந்த இரத்த கொதிப்பு குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து விரதம் இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்கிறது வந்து நல்லது. அனைத்து மதத்துலேயுமே அதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா காரணம் வந்து இதுதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, காலையிலே என்னென்ன ஏதோ உணவு ஃபுட் ரிவ்யூவில் சொல்லி சிக்கனை மட்டனை காலையிலே தின்னுட்ருக்காங்க. காலையிலே முட்டைக்கறி சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன அதில் வந்து எனக்கு என்ன அப்போ உங்களுக்கு தெரியாது. ஈவினிங் டயத்தில் தான் அதுக்கான இது பண்ணி கொடுக்க வைக்கும். சில உடம்புகளுக்கு 2 நாள் கழித்து கூட அந்த மாதிரி பண்ணி கொடுக்க வைக்கும். அப்போ அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எளிமையாக உள்ள உணவுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறங்க. அது யங்ஸ்டர் சின்ன பசங்க வந்து கடல போட்டால் கூட கரையக்கூடிய ஒரு இது ஜெரிசிரம். ஆனால் பெரியவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அந்த சக்தி போக 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 குறைஞ்சிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ஓவர்லோடு கொடுக்காத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிறணும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல மனநிலை, நல்ல யோகாசனம் இதுகள்லாம் பண்ணும் பொழுது நம்ம உடம்பே கொஞ்சம் ஆரோக்கியமாக வரும் பொழுது இந்த இரத்த கொதிப்புமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இதாயிரும். அதே நேரத்தில் வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனையை வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து போய் பார்த்து, எனக்கு தான் இருக்குது சார், நான் மாத்திரை போட்டுட்ருக்கேன், இதே மாத்திரை போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது. ஒரே லெவலில் உள்ள மாத்திரைகளை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எடுக்கவும் கூடாது. சரிங்களா? அது வந்து சிலவங்களுக்கு சொல்லுவாங்க, நான் வந்து 10 வருஷமாக இதை தான் போட்டுட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏற்புடையது கிடையாது. வேறு வழியில் மருத்துவர் உங்களுடைய சைக்காலஜிக்காக அதை கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? இன்றைக்கி என்னென்னமோ அட்வான்ஸ்டான சில இதுகள்லாம் வந்திருக்குது. அதே மாதிரி நீங்கள் தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதற்கான இதுகளை இது பண்ணிக்கிறலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறந்தாமல் இதே மாதிரி நோய் உள்ளவங்க இருப்பாங்க, உங்கள் குடும்பத்திலே இருப்பாங்க, மற்ற தெரிஞ்ச நண்பர்களாகவும் இருப்பாங்க. அவர்களுக்கு நீங்கள் இதை வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்கள் நிகழ்ச்சியை வந்து அடுத்தடுத்து இது பண்ணுறதுனால தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.